ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ எல்லாரும் எஸ்ஐ எக்ஸாம் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்ஐ எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது இல்லையா? சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். மற்றபடி ஜிஎஸ்ல கொஞ்சம் சோசியல் கொஸ்டினே வரல, அதே மாதிரி தமிழும் கொஸ்டினே வரல. ஸோ அதுல கேட்க வேண்டிய தமிழ் எல்லாம் இதுல இருக்கு. தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கு இல்லையா? தமிழ் நீங்க படிக்காமலே போயிருந்தா கூட, சும்மா கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்தா கூட நீங்க எலிஜிபிலிட்டி பாஸ் ஆகுற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ தமிழ் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பாத்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொருந்தது. இது வந்து ஆப்ஷன் சி சீரிஸ் கொஸ்டின் பேப்பர். சி இருக்குங்களா? சி சீரிஸோட கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் பாருங்க, பொருந்தாததை தேர்வு செய்க. பொருந்தாதது இதுன்னு கேட்டிருக்காங்க. அகழி, கேணி, ஊருணி, மலை கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த அகழி, கேணி, ஊருணி அப்படின்றதெல்லாம் நீர்நிலைகள் இல்லையா? மலை அப்படின்றதுதான் ராங்கானது. சரியா? பொருந்தாததுன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்ப மலைதான் பொருந்தாதது. அடுத்து பாருங்க, இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவன. இரட்டை காப்பியம்னு எது சொல்றோம் பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை. இது ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா? சிலப்பதிகாரம், மணிமேகலை இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவோம். ஏன்னா சிலப்பதிகாரத்தோட கதை மாந்தர்கள் தான் மணிமேகலை வருவாங்க இல்லையா? கோவலன் கண்ணகியோட பொண்ணு மாதவி, அதை பத்தின காவியம் இருக்கும், அதனாலதான் சொல்லியிருப்பாங்க. சோ அடுத்து, புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன் இல்லையா? புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் இந்த நூல் எழுதினவரு வள்ளிக்கண்ணன். ஆமாவா? கரெக்டா? ஓகே. சரியா? அடுத்து பாருங்க, நாலாவது கொஸ்டின் பாருங்க. வாக்கியம் 1, கத்தியின்றி ரத்தமின்றி என்னும் பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர். வாக்கியம் 2, நாமக்கல் கவிஞர் நேருவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர். இல்ல. சரியா? கத்தியின்றி ரத்தமின்றி அந்த பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் தான். கூற்று 1 சரி. நாமக்கல் கவிஞர் நேருவின் கொள்கைகளால் இல்ல, காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர். அதனாலதான் அவர் பேரே வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ கூற்று 1 மட்டும் தான் சரி. 1 மட்டும் சரி. அடுத்து பாருங்க, தேவராட்டத்திற்கான இசைக்கருவி எது? தேவராட்டத்துக்கான இசைக்கருவி தேவ துந்துபி அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் தேவராட்டத்துக்கான இசைக்கருவி. அடுத்து பாருங்க, பொறுத்துக்க கேட்டிருக்காங்களா? குறிஞ்சி வெப்பன் சொல்லுவோம். முல்லையில வந்து தோன்றல், அதே மாதிரி மருதம் வந்து ஊரன், நெய்தல் சேர்ப்பன். அப்படியே ஆப்போசிட்டா கீழே இருந்து மேல DCBA இருக்குங்களா? ஆப்ஷன் பி. அப்படி பாத்தீங்கன்னா 6வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவர் விருது பெற்ற ஜெயகாந்தனின் படைப்பு எது? குடியரசுத் தலைவர் விருது எந்த நூல் கொடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா ஜெயகானந்தோட நூல் தான் எல்லாமே. ஆனா குடியரசுத் தலைவர் விருது பெற்ற நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னை போல் ஒருவன். இந்த நூலுக்கு தான் வந்து குடியரசுத் தலைவர் விருது வாங்கியிருப்பாரு. அடுத்து பாருங்க, 8வது கொஸ்டின், இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்ட கவிதை வடிவம் எது? இலகு கவிதை, கட்டற்ற கவிதை அப்படின்னு சொல்லி பல வடிவங்கள்ல எந்த கவிதை சொல்றோம்னு பாத்தீங்கன்னா புது கவிதை தான். சரியா? இந்த புது கவிதை தான் இப்படி பல்வேறு வடிவங்கள்ல சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, சேர்த்து எழுதுக. வானொலி, வான் கூட்டல் ஒலியை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா வானொலி. இன்னும் கூட்டல் ஓ என்னவா மாறும்னா நோவா மாறும் இல்லையா? அப்ப வானொலி அப்படின்னு எழுதும். சரியா? அடுத்து பாருங்க, விருத்தப்பக்களால் எழுதப்பட்ட முதல் காப்பியம் எது? விருத்தப்பக்களால் எழுதப்பட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி. இது எழுதினவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார் இல்லையா? நரி விருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதிருப்பாரு. இதெல்லாமே விருத்தப்பக்களால இயற்றப்பட்ட காப்பியங்கள் தான். அடுத்து பாருங்க, இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை பெற்றவர். இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்கன்னா வீரமா முனிவர். சரியா? இவர் தான். அடுத்து, இஸ்ரோவோட 9வது தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவன். இஸ்ரோவின் 9வது தலைவர் சிவன். அடுத்து, சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர். சிறுகதை மன்னன் யார் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன். இவர் தான். சரியா? இப்போ ஸ்கூல் புக்ல, நியூ புக்ல இது இருக்கு. பழைய புக்ல எல்லாம் வந்து புதுமை பித்தன் இருக்கும். ஆனா புது புக்ல இருக்கிறது தான் இப்போதைக்கு ஜெயகாந்தன் தான். சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றோம்னா ஜெயகாந்தன் தான். ஜெயகாந்தன் பத்தின கொஸ்டின்ஸே நிறைய வந்திருக்கு. அடுத்து பார்க்கலாம். சிலேடை என்பது எந்த அணியின் வேறு பெயர்? சிலேடை அப்படின்னா இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 2 பொருள் தர மாதிரி இருக்கும், அதுதான் சிலேடைன்னு சொல்லுவோம். இரட்டுற மொழிதல் அணினா இன்னொரு பேர் சொல்லுவோம். பாருங்க, மதுரை பதிற்று பத்தந்தாதி என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர். இவர் தான் இல்லையா? மதுரை பதிற்று பத்தந்தாதி என்னும் நூலோட ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். அடுத்து பாருங்க, புது கவிதையின் தந்தை என போற்றப்பட்டவர். புது கவிதையோட தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா பிச்சமூர்த்தி. இவர் தான் புது கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்றோம். புது கவிதையை பத்தியும் 2-3 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு பாருங்க. அடுத்து பாருங்க, கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர். அதாவது கருந்துளை அப்படின்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதல்ல குறிப்பிட்டவர் யார் பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான்.
ஒரு சிலர் வந்து ஜான் வீலர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இது கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கு, பார்க்கலாம். அதாவது முதல்ல அந்த சொன்னவர் தான் வந்து ஜான் வீலர். கோட்பாட்டையும் சொன்னவர் யார் பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். இதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம், ஆன்சர் கீ வரும்போது பார்க்கலாம். வாக்கியம் ஒண்ணு பாருங்க. ஒரே நேரத்தில் 10 வேலைகளை செய்யக்கூடியவர்கள் தசாவதானி. இல்ல, தசாவதானின்னு சொல்ல மாட்டோம் அவங்கள, சாரி சதாவதானின்னு சொல்ல மாட்டோம், தசாவதானின்னு தான் சொல்லுவோம். ஒரே நேரத்துல 10 வேலைகளை செய்யறவங்கள தசாவதானி இல்ல சதா, சாரி மாத்தி சொல்றேன், தசம்னா 10 இல்லையா? சரி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தசம்னா 10, சதம்னா 100. அப்ப தசம்னா 10 தான் வரணும், சதம்னா தான் 100. 10 ஒரே நேரத்துல 10 வேலை செய்யறவங்க தசாவதானின்னு தான் சொல்லணும், சதாவதானின்னு சொல்லிருக்காங்க. இது தவறு. ஒரே நேரத்தில் 100 வேலைகளை செய்யக்கூடியவர்கள் வந்து சதாவதானின்றது கரெக்ட். அப்ப ஆப்ஷன் 2 மட்டும் சரி. அடுத்து பாருங்க, ரோபோ என்பதன் பொருள். ரோபோ அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிமை, உத்தரவுக்கு படிந்த ஊழியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரோபோ அப்படின்றதுக்கு அடிமை அப்படின்னு பொருள். அடுத்து பாருங்க, குற்றிய லுகரம் பிரித்து எழுதுக. இது எப்பவுமே நிறைய கேக்குற கொஸ்டின் தான். குற்றிய லுகரம் எப்படி பிரிக்கணும்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். ஏன்னா இங்க உகரம் இருக்கு இல்லையா, லுகரம் உகரம் வரணும். குற்றிய லிகரம் இருந்தா இகரம் வரணும். சரியா, அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, மாணவர்கள் கல்வியோடு கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல் போன்றவற்றையும் கற்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர். கல்வி மட்டுமே கத்துக்கிட்ட போவது, கைத்தொழிலையும் கத்துக்கணும், சின்ன சின்ன வேலைகள், தனக்கு தேவையான வேலைகள்லாம் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் தான் சொல்லியிருப்பாரு. அவருக்கு தேவையான உடையை கூட அவரே நெஞ்சு போடுவார் இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள், தோட்ட வேலைகள் இதெல்லாமும் கத்துட்டு இருந்தார் காந்தியடிகள். அடுத்து பாருங்க, கூலம் என்பதன் பொருள் யாது? கூலம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தானியம் இல்லையா? கூல வணிகன், சாத்தனான் கூட படிச்சிருப்போம், கூலக்கடை வீதி எல்லாம் படிச்சிருப்போம். அப்படின்னா என்னன்னா தானியங்கள் விற்கக்கூடிய பகுதி. அடுத்து பாருங்க, தாவோயியம் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர் யார்? தாவோயியம் அப்படின்றத சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லாவோட்சு. 9th புக்ல இருக்கும், எல்லாமே புக்ல இருந்து தான், மொத்தமே ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, தமிழின் முதல் அகராதி. தமிழ் முதல் அகராதி சதுர அகராதி. இது எழுதுனவர் யாருன்னா வீரமா முனிவர். சரியா, லத்தீன் நாட்டுல இருந்து வந்து நம்ம நூலுக்கு முதல் அகராதி எழுதியிருப்பாரு. அடுத்து பாருங்க, தமிழ், கன்னடம், மலையாளம் ஆகியன தென் திராவிட மொழிகள். ஆமா இல்லையா? தமிழ் அதாவது தமிழ் வந்துருச்சுனாவே தென் திராவிட மொழிகள் தான் சொல்லணும். அதே மாதிரி நடு திராவிட மொழிகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குருக் மால்தோ, சாரி இதுதான் வட திராவிட மொழிகள் தான். குருக் மால்தோ பிராகு எல்லாம் வரும். இதுல தோண்டா, கோடா, கொரகா, இருளா இதெல்லாம் வந்து நடு திராவிட மொழிகள் வரும். இதுல வந்து குருக் மால்தோ பிராகு எல்லாம் வட திராவிட மொழிகள் வரும் இல்லையா? அப்போ தமிழ், கன்னடம், மலையாளம்ன்றது தென் திராவிட மொழிகள் தான். அடுத்து பாருங்க, வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் டேஷ் திங்களில் பொன்னேர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடம். எப்போ வந்து வேளாண்மை செழிக்கணும் அப்படின்னு சொல்லி பொன்னேர் பூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா சித்திரை திங்கள்ல, வருடத்தோட முதல்ல சித்திரை மாதம் தான் பிறகுன்னு சொல்லி இல்லையா? அது அப்போ சித்திரை திங்கள்ல தான் வந்து பொன்னேர் பூட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை திங்கள்னா என்ன மாதம் இல்லையா? அப்ப சித்திரை திங்கள்ல தான் பொன்னேர் பூட்டுவாங்க. அடுத்து பாருங்க, கவியரசு கண்ணதாசனின் இயற்பெயர் என்னன்னா முத்தையா. இது நிறைய பேர் தெரியும் இல்லையா? கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா தான். அடுத்து, கம்பருக்கு தொடர்பில்லாத நூல் எது? ஏர் எழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? கம்பர் எழுதின நூல்கள் தான். இதுல ராவண காவியம் மட்டும்தான் தொடர்பில்லாத நூல். இது எழுதுனவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புலவர் குழந்தை. இது வந்து கம்பரோட தொடர்பில்லாத நூல். இது மூணுமே கம்பரை இயற்றிய நூல்கள் தான். அடுத்து பாருங்க, மணிமேகலை இயற்றியவர். மணிமேகலை எழுதினவர் சீத்தலை சாத்தன். அதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். சும்மா ஜென்ரலாவே நீங்க தெரிஞ்சிருந்தா சின்ன கிளாஸ்ல படிச்ச தமிழை வச்சே கூட போட்டிருக்கலாம். இதுவும் கூட ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. அடுத்து பாருங்க, அத்தி, குருவி, விருது, இனிப்பு அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசையில முதல்ல உயிர் எழுத்துக்கள் வரும் இல்லையா? அப்போ ஆ வரும், அதுக்கடுத்து ஈ வரும், அதுக்கு அடுத்துதான் கா வரிசை, அதுக்கப்புறம் தான் பா வரிசை வரணும். அப்போ அத்தி, இனிப்பு, குருவி, விருது அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, தூங்கி என்ற எதிர்ச்சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க இல்லையா? எதிர்ச்சொல் இதை கொஞ்சம் கவனிக்கணும். எதிர்ச்சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா விழித்து. தூங்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ஆப்போசிட்டா விழிக்கணும். அடுத்து பாருங்க, கரிக்கையூர் பாறை ஓவியம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? கரிக்கையூர் பாறை ஓவியம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துலதான் இருக்கு அப்படின்றது ஸ்கூல் புக்ல இருக்கு. சரிங்களா? ஆனா இது திருநெல்வேலியும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, டவுட்டா தான் இருக்கு, கொஞ்சம் பார்க்கலாம்.
அடுத்து பாருங்க, கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சூட்டியவர். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் ஆர்தர் காட்டன். இவர் தான் வந்து கல்லணைய கிராண்ட் அணைக்கட்டு, ரொம்ப பழமையான அணைக்கட்டு இது. அந்த காலத்திலே நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டியிருப்பாங்க, அதனாலதான் கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது. ஆமாதான் இல்லையா, அகர முதல எழுத்தெல்லாம் சொல்றோம். அதே மாதிரி கடைசி குறள்ல பெரின் அப்படின்னு சொல்லி இன் அப்படின்ற ஒரு ஒற்றுல முடியும், அதனால இது கரெக்டான கூட்டு தான். அடுத்து திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல், இதுவும் கரெக்ட் தான். அப்ப வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. 35க்கு ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, சிலம்பு செல்வர் என்று போட்டப்பட்டவர். சிலம்பு செல்வர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாப்போ சிவஞானம். இவர்தான் வந்து சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவோம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதினாரு, ஆனா சிலம்பு செல்வர் யாரும் சொல்லுவோம்னா மாப்போசி அப்படின்னு சொல்லுவோம். அனுமனை வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லின் செல்வன். ராபி சேது பிள்ளை வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, மணிமேகலையில் மொத்தம் டேஷ் காதைகள் உள்ளன. மணிமேகலையில 30 காதைகள் இருக்கு. அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல எத்தனை காதைகள் தான் இருக்கும்னா 30 காதைகள் தான் இருக்கும். ஓகேவா, ஆப்ஷன் ஏ. 37க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, கோடிட்ட இடத்தை நிரப்புக. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியால் வென்று விடல். இது ஒரு திருக்குறள், விடல் தான் வரும் இல்லையா, தகுதியான் வென்று விடல். இந்த குறள் நம்ம சின்ன கிளாஸ் வந்து படிச்சிருக்கோம், இதெல்லாமும் போட்டுடலாம். அதாவது நம்ம தகுதியை நிரூபிச்சு அவங்கள வந்து வென்று காட்டணும் அப்படின்றது இந்த குறளோட பொருள். அடுத்து பாருங்க, வேணுவனம் என்பதன் பொருள் யாது. வேணுவனம் அப்படின்றது மூங்கில் காடு. இது எல்லாமே சொல் பொருள்ல இருக்கும். பாருங்க, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யாருன்னா கா சச்சிதானந்த். அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. பிசியோட முன்னாடி கொஸ்டின்ல கூட இந்த கொஸ்டின் இருந்தது. அடுத்து பாருங்க, வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது. இந்த பயிர் வகையில 2-3 கொஸ்டின்ஸ் இதுலயுமே வந்திருக்குது. இந்த வேர்க்கடலை எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மணி அப்படின்னு சொல்லுவாங்க. மணியா இருக்கு சொல்லுவாங்க இல்லையா. மிளகாய் விதை, மாங்கொட்டை இதெல்லாம் மணி வகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, பேச்சு மொழி உலக வழக்கு என்பர். வாக்கியம் 2, எழுத்து மொழி இலக்கிய வழக்கு என்பர். ரெண்டுமே சரிதான் இல்லையா. பேச்சு மொழி தான் சொல்றோம், உலக வழக்குன்னு சொல்றோம். எழுத்து மொழிய இலக்கிய வழக்குன்னு தான் சொல்லுவோம். அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரிதான். அடுத்து பாருங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. போல அப்படின்ற ஒரு ஓம வந்தால என்னது ஓமை அணின்னு சொல்லி தெரியும் இல்லையா. மறைஞ்சு வந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அடுத்து பாருங்க, கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் ஆசிரியர் நாகூர் ரூமி. இவர் தான் கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற நூல் எழுதியிருப்பாரு. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை டேஷ் மொழியில் அமைந்துள்ளவை. கல்வெட்டுக்கள்லாம் முதன்மையா எந்த மொழியில் அமைஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில. ஏன்னா தமிழ் தான் முதலில் தோன்றிய மொழி நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால பெரும்பாலான கல்வெட்டுகள் வந்து தமிழ் மொழியில தான் அமைஞ்சிருக்கும். அது பாருங்க, பெண்பால் பிள்ளை தமிழின் இறுதி 3 பருவங்கள். பெண்பால் பிள்ளை தமிழோட இறுதி 3 பருவங்கள் என்ன பாத்தீங்கன்னா கழங்கு, அம்மானை, ஊசல். இதுதான் மொத்தம் 10 பருவங்கள் இருக்கும் இல்லையா. அது அந்த 10 பருவங்கள்ல பெண் பாலுக்கு மட்டும் கடைசி 3 பருவங்கள் மாறி இருக்கும். அதே மாதிரி ஆண் பாலுக்கும் கடைசி 3 பருவங்கள் மாறி இருக்கும். இந்த கழங்கு, அம்மானை, ஊசல்தான் பெண் பால் பிள்ளை தமிழுக்கான பருவங்கள். அதே மாதிரி சிற்றில், சிறுபறை, சிறுதேர்ன்றது ஆண் பால் பிள்ளை தமிழுக்கான பருவம். அடுத்து பாருங்க, பொருத்தமான இணையை தேர்வு செய்க. இதுல பொருத்தமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் ஓவியம் அப்படின்ற நூல் எழுதினவரு ஈரோடு தமிழன்பன். தமிழ் ஒளி கொடுத்துருவாங்களே, அப்ப தவறு. அடுத்ததான் பட்டமரம் நூல் எழுதினவர் யாரு பாத்தீங்கன்னா தமிழ் ஒளி. இப்படியே மாறி ரெண்டுமே மாறி இருக்கு. அப்ப 2 கூற்றுகளுமே தவறு. பெரிய புராணம் எழுதினவர் யாருன்னா சேக்கியார். தண்ணீர் அப்படின்ற ஒரு சிறுகதை இருக்கும். இதை எழுதினவர் வந்து சாரி தெரியல, மறந்துடுச்சு, பாருங்க. ஓகே, இது பெரிய புராணம், சேக்கியார்ன்றதுதான் கரெக்டான ஆப்ஷன். தண்ணீர் கந்தர்வன் எழுதியிருப்பார். சாரி, தண்ணீர் அப்படின்ற சிறுகதைய கந்தர்வன் எழுதியிருப்பாரு. ஓகே, அடுத்து பாருங்க, தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார். இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை எழுதினார் இல்லையா. சீத்தலை சாத்தனார் வந்து மணிமேகலை எழுதியிருப்பாரு. இவரை வந்து இளங்கோவடிகள் வந்து தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவர் அப்படின்னு சொல்லி சீத்தலை சாத்தனார் தான் பாராட்டியிருப்பார். எடுத்து பாருங்க, மலைப்பாடு கடாம் நூலுக்கு வழங்கும் வேறு பெயர். 10 பாட்டு நூல்கள்ல 1 மலைப்பாடு கடாம் இல்லையா, அதோட வேறு பெயர். இதுல வேறு பெயர் மட்டும் ஒரே ஒரு நூல் தான் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கூத்தராற்றுப்படை. இதுதான் வந்து மலைப்பாடு கடாம் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்து பாருங்க,
உலக மொழிகளில் தொன்மையான மொழி இப்பதான் சொன்னேன் இல்லையா, தொன்மையான மொழி தமிழ். இந்த மாதிரி நிறைய தமிழ் 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 அதே ஒரு 4-5 கொஸ்டின் வந்துருக்குது இல்லையா, திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. அடுத்து பாருங்க, சுப்புரத்தினம் என்னும் இயற்பெயர் கொண்ட கவிஞர் சுப்புரத்தினதாசன் இல்லையா, சரி பாரதியார் கொண்ட பற்றுனால பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரு. பாரதிதாசனோட இயற்பெயர் தான் வந்து சுப்புரத்தினம். இவரோட பற்றுனால சுரதா வாணிதாசன் சொல்லக்கூடிய சுப்புரத்தினதாசன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரு. அதை ஸ்டார்ட் பண்ணா சுரதா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்டவர் வந்து பாரதிதாசன் தான். அடுத்து பாருங்க, தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. தமிழ் விடு தூது வந்து 96 வகை சிற்று இலக்கியங்கள்ல ஒண்ணு இல்லையா, ஆமா சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றுதான். அடுத்து, நீரின்றி அமையாது யாக்கைக்கு என்னும் அடியில் யாக்கை என்னும் சொல்லின் பொருள். யாக்கைனால என்ன சொல்லணும், உடம்பு இல்லையா, யாக்கைனா உடல் தான். அடுத்து பாருங்க, திருவெம்பாவை என்ற நூலை இயற்றியவர் திருவெம்பாவை நூல் இயற்றியவர் யார் பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர். அடுத்து, காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவார். இப்பதான் சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே ஒரு கொஸ்டின் வந்துச்சு. காந்திய கவிஞர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் தான். அடுத்து பாருங்க, திருக்கூடமலை என்பது எம்மலையை குறிக்கிறது. திருக்கூடமலை என்றது குற்றாலமலை, குற்றால குறவஞ்சி எல்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, குற்றாலமலை தான் திருக்கூடமலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, பரமார்த்த குருகதை என்னும் நூலின் ஆசிரியர். பரமார்த்த குருகதை அப்படின்றது ஒரு நகைச்சுவை நூல். இது எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் கொஸ்டின்ஸ் எத்தனை வந்துருச்சு பாருங்க, சதுரகராதி வந்துச்சு, இன்னும் 2-3 கொஸ்டின் வந்தது. ஒரே டாபிக் ரிலேட்டட் டாபிக்ல 2-3 கொஸ்டின் அப்படி அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, நாளிகேரன் செருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும். இவ்வடியில் நாளிகேரம் நரந்தம் என்னும் சொற்கள் முறையை எந்தெந்த மரங்களை குறிக்கிறது. நாளிகேரம்னா தென்னை மரம், நரந்தம்னா நாரத்தை மரம். இது படிச்சிருப்பீங்க இல்லையா. சோ நாளிகேரம்ன்றது தென்னையை குறிக்கும், நரந்தம் அப்படின்றது நாரத்தை மரத்தை குறிக்கும். அடுத்து பாருங்க, மலைக்கல்லன் என்ற நூலின் ஆசிரியர். மலைக்கல்லன் நூலோட ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். அடுத்து ரிப்பீட்டடா நாமக்கல் கவிஞர், திருப்பி நாமக்கல் கவிஞரை பத்தி படிச்சிருந்தாலே ஒரு 4-5 கொஸ்டின் போட்டிருக்கலாம். அடுத்து பாருங்க, தம் மக்கள் மெய்தீண்டல் உயிர்க்கு இன்பம் என்று கூறியவர். இது என்னன்னா திருக்குறள்ல தான் சொல்லியிருப்பாங்க. திருக்குறள் எழுதினவரே திருவள்ளுவர் தான் இல்லையா. அடுத்து, மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்றுவது. கோட்டையை கைப்பற்றுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உழிஞை திணை தான் சொல்லணும். சரியா, நானே தப்பா மார்க் பண்ணிருந்தேன், அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சது. உழிஞை திணை தான் கோட்டையை கைப்பற்றுவதுன்னு பாத்தீங்கன்னா உழிஞை திணை. ஓகே, அடுத்து பாருங்க, பாலை திணைக்கான பறை. பாலை திணை இருக்குல்ல, அதோட பறை என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இசைக்கருவி துடி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, கீழ்கண்ட நூல்களில் திரிகூட ராசப்ப கவிராயர் இயற்றிய நூலை குறிப்பிடுக. இப்பதான் வந்துச்சுல குற்றாலமலை பத்தி திருப்பி அடுத்த கொஸ்டின் வந்துருப்பாங்க. என்ன கொஸ்டின்னா குற்றால குறவஞ்சி இல்லையா, இவர் தான் பரஞ்சோதி முனிவர் எழுதியிருப்பாரு. திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதினது குற்றால குறவஞ்சி அப்படின்ற நூல். எடுத்து பாருங்க, தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதையின் ஆசிரியர். சிறுகதை ஜெயகாந்தன் இல்லையா. அடுத்து உடனே ஜெயகாந்தன் பத்தி இது 3வது 4வது கொஸ்டினும் வந்திருக்கு பாருங்க. தர்க்கத்திற்கு அப்பால் அப்படின்ற நூல் எழுதினவரு ஜெயகாந்தன். அடுத்து, இந்திய தேசிய ராணுவ படை தலைவராக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மோகன் சிங். இவர் தான். அதுக்கு அடுத்தது தில்லான் வராருன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, குறிஞ்சி. இதோட தொழில்கள் கொடுத்துருக்காங்க, திணைகள் அதோட தொழில்கள். குறிஞ்சி பாத்தீங்கன்னா மலையில கிழங்கு அகைதல் தான் உங்களோட வேலையா இருக்கும். அடுத்ததான் முல்லை காட்டுல நிறை மேய்த்தல். இப்போ டிசி. அதுக்கு அடுத்ததான் மருதம்னா வயல் சார்ந்த பகுதியில நெல் அறிதல். பாலை வந்து நிறை கவர்தல். அப்போ டிசி ஏபி ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க. இப்போ 66க்கு ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் ஆர்தர் காட்டன். இதுவுமே 2வது கொஸ்டின் வருது. ஏற்கனவே கிராண்ட் அணைக்கட்டுன்னு சொன்னவரும் இவர் தான். இவர் வந்து கல்லணை கட்டுறதுக்காகவே ஒரு அணை கட்டுறதுக்காக ரொம்ப வேலை செஞ்சிருப்பாரு. அதனாலதான் இவர் வந்து நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, சர் ஆர்தர் காட்டன். இவரும் நம்ம நாட்டை சேர்ந்தவர் இல்லாம. அடுத்து பாருங்க, எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். ஏறு தழுவுவதில் களம் குறித்த மேற்கண்ட அடிகள் இடம்பெறும் நூல். ஏறு தழுவுதல்ல களம் பற்றி கூறக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா கலித்தொகை தான். சரியா, இதுதான். இது புக்லயுமே இருக்கு கரெக்டா, இதே லைன் இதே செய்யுள் இருக்கு. பாருங்க,
புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் யாருன்னா சிங்காரம். இவர்தான் புயலிலே ஒரு தோணி அப்படின்ற நூல் எழுதியிருப்பாரு. அடுத்து பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் என்னன்னா பரணி. யானை அமரிடம் என்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அடுத்து பாருங்க, பொதுமை வேட்டல் நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவிகா. இவர்தான் முருகன் அருள் வேட்டல், பொதுமை வேட்டல் இதெல்லாம் எழுதிப்பாரு. வேட்டல் வரக்கூடிய நூல்கள்லாம் திருவிகா எழுதின நூல்களா தான் இருக்கும். அடுத்து பாருங்க, எருது கட்டி என்னும் ஏறு தழுவுதலை பற்றி பதிவு இதே மாதிரி பாருங்க. இப்போ ஒண்ணு வந்துச்சுங்களா, மாடு தழுவுதல் ஏறு தழுவுதல், அதே மாதிரி திருப்பி இங்க ஏறு தழுவுதல் வருதுங்களா. எருது கட்டி என்னும் மாடு தழுவுதலை பற்றி பதிவு செய்துள்ள பல்லுன்னு பாத்தீங்கன்னா கண்ணுடைய அம்மன் பல்லு. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா முதல் அச்சில ஏத்தன முதல் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க. இந்த நூல் தான். மற்ற நூல்களும் அம்பேத்கரோட நூல்கள் தான். அச்சில ஏறின முதல் நூல் அதுதான். அடுத்து பாருங்க, சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பாத்தீங்கன்னா சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். முதல் எழுத்துக்கள் 30 வகைப்படும். 30 முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30 இல்லையா. உயிரெழுத்து மெய் எழுத்து அதுக்கப்புறம் சார்பு எழுத்துக்கள் சேர்த்து மொத்தம் 30 அப்படின்னு சொல்லுவோம். சாரி, உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் நான் சொல்லுவேன்னா முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். அது ரெண்டும் சேர்த்துதான் 30. சார்பு எழுத்துக்கள் 10. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, உற்றளபடை, குற்றியலகரம், குற்றியலகரம் படிச்சிருக்குமா. அடுத்து பாருங்க, எந்த இரண்டு என்ன பெயர்கள் வல்லினம் மிகாது சாரி வல்லினம் மிகும்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா 8, 10 8 தொகை 10 பாட்டு இதெல்லாம் வருது இல்லையா. அப்ப 8, 10 நூல்கள் அந்த எண்களின் பின்னாடி தான் வல்லினம் மிகும். சோ வல்லினம் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். பிசி எக்ஸாம்ல ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுவும் கூட்டுறு காரணம் மாதிரியே வச்சுட்டு இருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டமாச்சு. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் வச்சிருக்காங்க கொஸ்டின். அடுத்து பாருங்க, முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல். கடையேழு வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா. அந்த முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரி இல்லையா. அவை கதிய நெல்லிக்கனி கொடுத்தவர் அதியமான். நிறைய இருக்கும் இல்லையா, 7 பேருக்கும். அடுத்து பாருங்க, இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 கூட்டல் அல்ல. இதுவும் ரொம்ப ஈஸியான பிரித்து எழுதுகதான். அடுத்து பாருங்க, வாக்கியம் 1, 2 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பதும் சரிதான் இல்லையா. 6 அறிவுடையவர்கள் தான் உயர்திணை. பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களை அக்ரிணை என்பர். ஆமாங்க இல்லையா. அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான். உயர்திணை தமிழ் எது சொல்லுவோம்னா மனிதர்களை மட்டும்தான் உயர்திணைன்னு சொல்லுவோம். மற்றது எல்லாமே எப்படி வகைப்படுத்திருப்பாங்கன்னா அக்ரிணையில தான் வகைப்படுத்திருப்பாங்க. அப்ப 1 மற்றும் 2 சரிதான். அடுத்து பாருங்க, சதாவதானி என்று பாராட்டப்படும். இதுவும் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கூட்டுறு காரணத்துல வந்து கூட்டுறு வாக்கியம் 1 வாக்கியம் 2 வச்சுங்களா. இப்ப திருப்பி இங்க வந்துச்சு பாருங்க. சதாவதானின்னு யாரே சொல்றோம்னு பாத்தீங்கன்னா செய்கு தம்பி பாவலர். இது என்னன்னா ஒரே நேரத்துல 100 செயல்களை செய்வாங்க. அவங்களதான் என்ன சொல்றோம் சதாவதானி அப்படின்னு சொல்லுவோம். எடுத்து பாருங்க, உலக பொதுமறை பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. உலக பொதுமறை எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் இல்லையா. புரட்சி காப்பியம் மணிமேகலை. ஆமா தானே. BA கரெக்ட். தமிழரின் உயரிய நாகரிக பெருமை வந்து கீழடி. கீழடி அகழ்வாராய்ச்சிதான் தமிழர்களோட நாகரிக பெருமையை சொல்லக்கூடியதா இருக்கும். அப்ப D. திருக்குறளை போற்றி பாடும் நூல் திருவள்ளுவ மாலை இல்லையா. ஓகே, அப்போ ஆப்ஷன் A BA BC இருக்கு பாருங்க. அடுத்து, உலக காற்று நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக காற்று நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 15. அடுத்து, வியங்கோல் வினைமுற்று விகுதிகளாக வருவன. வியங்கோல் வினைமுற்று காய இயர் தான் வியங்கோல் வினைமுற்று. வாழ்க, வாழ்கிய, வாழியர். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். சின்ன கிளாஸ்ல இருந்தே நம்ம படிச்சுட்டே தான் இருக்கும். பாருங்க, கான்ஸ்டிடியூஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். கான்ஸ்டிடியூஷன்னா தெரியல, அரசியல் அமைப்பு. இதுதான் ஆப்ஷன் B ல இருக்கு பாருங்க. ஓகே, அடுத்து, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருமந்திரம். திருமூலர் எழுதியிருப்பாரு இல்லையா. இந்த நூலோட பேரு, இந்த நூல்ல தான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. திருமந்திரம். தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுவும் 2வது கொஸ்டின் வந்து பாருங்க. மணி வகைன்னு ஒண்ணு வந்துச்சுங்களா. திருப்பி இது வருது பாருங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னங்குருத்து, பனங்குருத்து அப்படின்னு சொல்லுவோம். இதோட மணி வகைகளை குருத்து அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து பாருங்க, கலிப்பாவுக்கு உரிய ஓசை எது? கலிப்பாவுக்கு உரிய ஓசை என்னன்னு பாத்தீங்கன்னா துள்ளல் ஓசை. கலிப்பா துள்ளல் ஓசை உடையது. அதே மாதிரி ஆசிரியப்பா அகவல் ஓசை, வெண்பா வந்து செப்பல் ஓசை, அப்புறம் வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை உடையதா. சரியா. அடுத்து பாருங்க,
வல்லவன் என்ற சொல் எந்த மன்னனை குறிக்கிறது? வல்லவன் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா கிள்ளி வல்லவன், நல்லி வல்லவன் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப சோழ மன்னர்கள் தான். சோழ மன்னன் தான் வல்லவன் அப்படின்ற புனைப்பெயர்களால் அழைக்கப்படுவாங்க. அடுத்து பாருங்க, வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கு எல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை. பொதுவான திணைன்னு சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்களே. அப்ப பொதுவான செய்திகளை கூறக்கூடியதுதான் பொதுவியல் திணை தான். எடுத்து பாருங்க 89. மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தவர் காமராசர் இல்லையா? சத்துணவு திட்டம் எம்ஜிஆர். திராவிட மகாஜன சங்கம் அயோத்திதாசர். ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவையை கொண்டு வந்தவர் அம்பேத்கர். அப்ப BADC ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க, BADC. ஓகே, அடுத்து பாருங்க, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய மொழிகள் டேஷ் மொழியில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள். தமிழ் மொழியில இருந்தா. இந்த மாதிரி தமிழ் மொழி பத்தி இதோட 4-5 கொஸ்டின் வந்துருச்சு பாருங்க. இந்த மொழிகள் எல்லாமே தமிழ் மொழியிலிருந்து பிரிஞ்சு போன கிளை மொழிகள் தான். அடுத்து பாருங்க, குற்றியலுகரத்தின் வகைகள். குற்றியலுகரத்துல இதோட 2வது கொஸ்டின் வந்து பாருங்க. என்னன்னா 6 வகைப்படும் இல்லையா? வன்தொடர், இடைத்தொடர், மென்தொடர், ஆய்வுத்தொடர் அப்படின்னு 6 வகைப்படும். குற்றியலுகரம் 6 வகைப்படும். பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா அப்படின்னு சொல்லி இது ஒரு லெசன்ல இருக்கும் இல்லையா? இந்த சாப்ட்வேர் பாரத ஸ்டேட் வங்கியோட சாப்ட்வேர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இலா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வஞ்சிப்பாவைக்குரிய ஓசை எது? வஞ்சிப்பா இப்பதான் சொன்னோம் இல்லையா? தூங்கல் ஓசை. வஞ்சிப்பா இதுதான். அதே மாதிரி ஓசையே 2வது கொஸ்டின் வந்து பாருங்க. ஏற்கனவே கலிப்பா வந்துச்சா, இப்ப வஞ்சிப்பா வந்து. முகில் என்பதன் பொருள். முகில்னா என்னன்னா மேகம் இல்லையா? முகில்னா மேகம். அடுத்து, காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட டேஷ் குறி வைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும் அப்படின்னு சொல்றாங்க. காட்டு கான முயலை இது அம்பினி அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் வரும் இல்லையா? அது என்னன்னா முயலுக்கு அம்பு வைக்கிறத விட யானைக்கு அம்பு வச்சா அது சிறந்தது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு திருக்குறள். அப்படி யானை தான் வரணும். அடுத்து பாருங்க, பொறுத்துக. எழுத்துரு, அசை, எய்பு, தொடை, எழுத்து சீர்திருத்தம் கொடுத்துருக்காங்க. எழுத்துருனா என்னன்னா ஃபாண்ட் இல்லையா? இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான். ஃபாண்ட். அசைனா சிலபிள், எழுபு தொடைனா ரைம் இல்லையா? எழுத்து சீர்திருத்தம்னா ரெஃபார்மிங் த லெட்டர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் DCBA. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்தது, பொருந்தாததை தேர்வு செய்க. பொருந்தாததுன்னு பாத்தீங்கன்னா என்னன்னா மணிமேகலை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி இதெல்லாம் 50 காப்பியங்கள் இல்லையா? இதுல நீலகேசி அப்படின்றதுதான் 5 காப்பியம். நீலகேசி, சோதர காவியம், ராவண காவியம் இதெல்லாம் 5 காப்பியங்கள்ல வரும். அடுத்தது பாருங்க, சங்கொலி என்னும் நூலின் ஆசிரியர். இதுவுமே பாருங்க நாமக்கல் கவிஞர்ல 3வது கொஸ்டின் 4வது கொஸ்டின் வந்துருச்சு. சங்கொலி அப்படின்ற நூல் எழுதினவரு நாமக்கல் கவிஞர். அடுத்தது, சுந்தரரின் திருத்தொண்ட தொகையையும் நம்பியாண்டார் நம்பியின் திருத்தொண்டர் திருவந்தாதியையும் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணம் இல்லையா? பெரிய புராணத்தை எழுதினவரு சேக்கியார். இது மாதிரி திருத்தொண்டர் புராணம் அப்படின்னும் ஒரு நூல் இருக்கு. சிறுத்தொண்டர் புராணம் அப்படின்னும் ஒரு பெயர் இருக்கு. இது எழுதியவரு சேக்கியார். அடுத்து பாருங்க, பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது டேஷ் எனப்படும். பெரிய வேறுபாடு இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பைலிங்குவல் லாங்குவேஜ் பேசுறாங்க இல்லையா? அதுதான் சொல்லுவாங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பெரிய அளவுல வேறுபாடு இருந்துச்சுன்னா அதை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவோம். சோ ஓகே, 100 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. உங்களோட ஆன்சர் கீ போட்டு பாருங்க. எல்லாருமே ஆனா மினிமமா 40 மார்க்ஸ் எடுத்து எலிஜிபிள் ஆயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ரொம்ப ஈஸி தான் தமிழ். மற்றபடி ஜிகேஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. கெமிஸ்ட்ரி எல்லாம் எதிர்பார்க்காத விதமா பயங்கரமா இருந்தது. சோ பாக்கலாம். அதனால கஷ்டமா இருந்துச்சுனாலும் கட் ஆஃப் குறையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.